வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தந்தூரி சிக்கன் வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறது 1.5 kg, உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தயிர், எலுமிச்சை பழம், மிளகாய்த்தூள், கரம் மசாலா. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் பெரிய ஸ்பூன் 2 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், காரம் வேணுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம் கூட, ஆனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இந்த 1.5 kg சிக்கனுக்கு. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், அரை எலுமிச்சை பழச்சாறு. இப்படி சாறு ஒரு கிண்ணத்தில் பிழிஞ்சிட்டு இப்படி வடிகட்டிக்கோங்க. அதில் கொட்டை இருக்கும், அதனால் இப்படி வடிகட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா பேஸ்ட்டாக கலக்கிக்கலாம். தண்ணி ஊற்ற சேர்த்து தேவையில்லை இதுக்கு. இந்த எலுமிச்சை பழச்சாறும் தயிரே போதும். உப்பு வேணால் இப்படி கலந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி பத்தலைன்னா உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம இப்படி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு கலக்கிக்கலாம். சிக்கன் கடையில் தந்தூரிக்குன்னு கேட்டால் அவங்களே கட் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி லெக் பீஸாக வேணால் லெக் பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி பெரிய பெரிய பீஸாக வேணால் இந்த மாதிரி கட் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. மசாலா நல்லா உள்ளே அந்த கோடிலெல்லாம் படுற மாதிரி எல்லாத்துக்கும் இதே மாதிரி தடவி வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. தவா நல்லா சூடாயிட்ருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம சிக்கனை சுட்டு எடுக்க போகிறோம். அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வேகும். இது வேகிறதுக்கு நம்மளுக்கு 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா முக்கால்வாசி வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலா நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். 2 பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் முக்கால்வாசி வேக வச்சு இந்த தவாவில் நம்ம எடுத்துக்க போகிறோம். சென்டரில் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் சுடுற மாதிரி நம்ம இதை சுட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கிரில்லு தவா இருக்குது, அதில் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம். அதில் 10லேருந்து 12 நிமிஷம் முக்கால்வாசி ஃப்ரை பண்ணி பெருக்கு. இதில் நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சுட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஸ்மெல்லோட சிக்கன் தந்தூரி சிக்கன் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லாம் சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தந்தூரி சிக்கன் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.